அடுத்ததாக கால்நடைகள், தானியங்கள், காய்கனிகள் இதற்குண்டான ஜகாத்தினுடைய அளவு என்ன, அதனை பற்றி சொல்லுவதற்கு முஃபீஸ் அத்வாயி அவர்கள் வருகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முன்பு பேசி சென்ற என் சகோதரர்கள் பல்வேறு விதமான ஜகாத்துகளை பற்றிய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதனுடைய ஜகாத் என்றால் என்ன, அதனுடைய எந்தெந்த பொருள்களுக்கு ஜகாத் என்பது கொடுக்க வேண்டும், அதனுடைய அளவுகளை கூறினார்கள். அதன் தொடர்ச்சியாக கால்நடைகள், காய்கனிகள், தானியங்கள் ஆகிய இந்த 3 விஷயங்களுக்கும் எந்த அளவிலே ஜகாத் கொடுக்க வேண்டும், அதன் நிசாப் என்பது என்ன என்பதை பார்க்கும் பொழுது, ஆரம்பமாக கால்நடைகளுக்கு ஜகாத் என்பதை பார்க்கும் பொழுது, கால்நடைகளில் 3 விதமான கால்நடைகளுக்கு மட்டும் ஜகாத் என்பது கடமையாகும். சொல்கிறார்கள், ஆடு, மாடு, ஒட்டகம். ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய இந்த 3 கால்நடைகளுக்கு மட்டும் ஜகாத் என்பது கடமையாகும். அதனுடைய அந்த நிசாபை பார்க்கும் பொழுது ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். ஒரு கால்நடை நம்மிடத்திலே இருக்கிறது என்றால் அது நம்மிடம் வந்து ஒரு வருடம் நம்மிடத்திலே பூர்த்தியாகி இருந்தால் அதற்கு பிறகுதான் அதற்கு ஜகாத் என்பது கடமையாகும். இன்னும் அந்த கால்நடை என்பது ஹலாலான முறையில் மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய கால்நடையாக இருக்க வேண்டும். சாதாரணமாக கட்டி போட்டு ஒரே இடத்திலே வைத்து புல்லை கொடுத்து வளர்த்துகின்ற ஆடாகவோ மாடாகவோ ஒட்டகமாகவோ இருக்கக்கூடாது. மாறாக தானாக சென்று மேய்கின்ற மேய்ச்சலில் ஈடுபடும் கால்நடையாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அதே போன்று பால் கறப்பதற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடிய விலங்குகளாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். இதல்லாத மற்ற காரணங்களுக்காக வளர்க்கப்பட்டால் அந்த கால்நடைகளுக்கு ஜகாத் என்பது கிடையாது. மாறாக இந்த காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இந்த 3 கால்நடைகள், ஆடு, மாடு, ஒட்டகங்கள் ஆகியவைகளுக்கு ஜகாத் என்பது கடமையாகின்றது. ஆரம்பமாக ஆடை பற்றி பார்க்கும் பொழுது சொல்கிறார்கள், இந்த ஆடு என்பது ஒரு ஆடு முதல் 39 ஆடுகள் ஒரு இடத்தில் இருந்தால் அவருக்கு ஜகாத் என்பது கடமையாகாது. அவர் ஜகாத் தரக்கூடாது, தர தேவையில்லை. என்றாலும் எப்பொழுது ஒருவரிடத்தில் 40வது ஆடு வருகிறதோ, 40க்கு மேலாக எவரிடத்தில் ஆடு இருக்கின்றதோ அவர் அந்த ஆடுகளுக்கு ஜகாத் தர வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். 40ல் இருந்து 120 ஆடுகள் ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் அதற்கு ஓராண்டு நிறைவு பெற்ற ஒரு ஆடை ஜகாத் தர வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். ஒரு ஆண்டு நிறைவு பெற்ற ஒரு ஆடை ஜகாத் தர வேண்டும். அதே போன்று அதற்கு அடுத்தவாறு 121 200 ஆடுகளாக இருந்தால் அவர் ஒரு ஆண்டு நிறைவு பெற்ற 2 ஆடுகளை ஜகாத் கொடுக்க வேண்டும். 201 309 வரை இருந்தால் அவர் ஓராண்டு நிறைவு பெற்ற 3 ஆடுகளை ஜகாத் கொடுக்க வேண்டும். இதற்கு அடுத்தவாறு ஒவ்வொரு 100 ஆடுகளுக்கும் ஒரு ஆடை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பார்த்தோமானால் 400 499 வரைக்கும் 4 ஆடுகள், 500 599 வரைக்கும் 5 ஆடுகள் என்பதாக ஒவ்வொரு 100 ஆடுகளுக்கும் ஒரு ஆடுகளை சேர்த்து ஜகாத்தாக கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். இந்த ஆடினுடைய ஜகாத்திலே பார்க்கும் பொழுது நாம் கொடுக்கின்ற அந்த ஜகாத்திற்காக தருகின்ற ஆடு என்பது ஆணாடாக இருந்தாலும் பெண்ணாடாக இருந்தாலும் பரவாயில்லை, கொடுத்து கொள்ளலாம். அதே போன்று வெள்ளையாடாக இருந்தாலும் செம்பரியாடாக இருந்தாலும் பரவாயில்லை, கொடுத்து கொள்ளலாம் என்பதாக சொல்கிறார்கள். அடுத்தபடியாக மாடை பற்றி பார்க்கும் பொழுது அதிலேயும் 1 முதல் 29 மாடுகள் இருந்தால் ஜகாத் கொடுக்க தேவையில்லை. மாறாக 30லிருந்து 39 மாடுகள் இருந்தால் அவர் அதற்கு ஓராண்டு நிறைவு பெற்ற ஒரு மாடை ஜகாத் கொடுக்க வேண்டும். அதை தொடர்ந்து 40லிருந்து 59 மாடு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அவர் அதற்கு 2 ஆண்டு நிறைவு பெற்ற ஒரு மாடை ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அதே போன்று 60 முதல் 69 மாடுகள் ஒரு இடத்துல இருந்தால் அவர் அதற்கு ஓராண்டு நிறைவு பெற்ற 2 மாடுகளை ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். இவ்வாறு 10 மாடுகளுக்கு ஒருக்கா ஓராண்டு நிறைவு பெற்ற ஒரு மாடுகளை சேர்த்து கொண்டு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று 100 மாடுகளுக்கு மேற்பட்ட மாடுகள் இருந்தால் ஒவ்வொரு 30 மாடுக்கும் ஓராண்டு நிறைவு பெற்ற ஒரு கன்றை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். மாடிலும் ஆடை போன்றுதான், அது ஆண் மாடாக இருந்தாலும் பெண் மாடாக இருந்தாலும் ஜகாத் கொடுத்து கொள்ளலாம் என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் ஒட்டகத்தில் அவ்வாறு அல்ல. ஒட்டகத்தில் நாம் ஜகாத் கொடுக்கும் பொழுது அது பெண் ஒட்டகத்தை மட்டும்தான் ஜகாத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். இந்த ஒட்டகத்தினுடைய அளவை பார்க்கும் பொழுது 4 ஒட்டகங்கள் வரை ஜகாத் கொடுக்க தேவையில்லை. மாறாக 5 ஒட்டகங்களில் இருந்து ஜகாத் என்பது கொடுக்க வேண்டும். 5லிருந்து 9 வரை ஒரு ஆடு
முதல் 25 ஒட்டகம் வரை ஒருவரிடத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு 5 ஒட்டகங்களுக்கும் அவர் ஒரு ஆடை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறார். அதாவது 5லிருந்து 9 ஒட்டகம் ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் அதற்கு ஒரு ஆடை ஜக்காத்து கொடுக்கும், ஒரு ஆடை ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று 10லிருந்து 14 இருந்தால் அவர் 2 ஆடுகளை ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 15லிருந்து 19 ஒட்டகம் ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் 3 ஆடுகளை ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அவ்வாறு 25 வரை ஒவ்வொரு 5 ஒட்டகங்களுக்கும் ஒரு ஆடை சேர்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அதை தொடர்ந்து 25க்கு மேலாக வரும் பொழுது 25லிருந்து 35 வரை இந்த 10 ஒட்டகங்களுக்கு ஒரு இடத்துல, இந்த 25லிருந்து 35 ஒட்டகங்கள் ஒரு இடத்துல இருந்தால் அவர் அதற்கு ஓராண்டு நிறைவு பெற்று ஒரு பெண் ஒட்டகத்தை ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 25க்கு மேல் ஒட்டகங்கள் இருக்கும் பொழுதுதான் அதற்கு ஜக்காத்தாக நாம் ஒட்டகத்தை தர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போன்று ஒவ்வொரு 10 ஒட்டகங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டுகள் கூடுதலாக நிறைவு பெற்ற ஒரு பெண் ஒட்டகத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். இதே போன்று 120 ஒட்டகங்கள் வரை இவ்வாறு தர வேண்டும். அதற்கு மேலாக இருந்தால் ஒவ்வொரு 40 ஒட்டகங்களுக்கும் 2 ஆண்டு நிறைவு பெற்ற ஒரு பெண் ஒட்டகத்தை, 2 ஆண்டு நிறைவு பெற்ற ஒரு பெண் ஒட்டகத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று கால்நடைகளுடைய ஜக்காத்திற்கு பிறகாக நாம் பார்க்கும் பொழுது தானியங்கள், நெல், கோதுமை போன்ற தானியங்களுக்கான ஜக்காத்தினுடைய அளவு என்ன என்று பார்க்கும் பொழுது, அதே போன்று காய்கனிகள், ஃப்ரூட்ஸ், அதற்கான ஜக்காத் என்பது, வெஜிடபிள்ஸ்க்கான ஜக்காத் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. புகாரி, திருமிதி, அபூதாவுத், இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகின்றது. ஃபீமா சகதிஸ் ஸமாஉல் உஷ்ர் என்பதாக சொல்கிறார்கள். அதாவது வானம் பார்த்த பூமியாக இருந்தால், நேரடியாக வானத்தில் இருந்து மலையை கொண்டு வளருகின்ற பயிர்களாக இருந்தால், மழை பெய்வதை கொண்டு அந்த மலையை கொண்டு வளருகின்ற பயிர்களாக இருந்தால் அதற்கு 10ல் ஒரு பங்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். வானம் பார்த்த பூமியாக இருந்தால் 10ல் ஒரு பங்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அது அல்லாமல் நீர் பாய்ச்சல் செய்யப்படுகின்ற, நாமலாக தண்ணீர் கிணற்றிலிருந்து தண்ணீர் மெத்தி ஊற்றுவது, மோட்டார் போட்டு தண்ணீர் ஊற்றுவது, இவ்வாறு நீர் பாய்ச்சல் முறைகளில் விளைச்சல் ஏற்படுகின்ற நிலங்களில் விளைச்சல் ஆக வருகின்ற அந்த தானியங்களுக்கும் அந்த காய்கனிகளுக்கும் 20ல் ஒரு பங்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். இந்த காய்கனிகள், தானியங்கள் எந்தெந்த பொருட்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஹனஃபி மதுஹப், ஷாஃபி மதுஹப் 2 மதுஹபிலேயும் ஒன்றுபட்ட கருத்துக்களாக சொல்கிறார்கள். கோதுமை, பார்லி, அப்புறம் பேர்ச்சம்பழம், இன்னும் உலர்ந்த திராட்சை, இந்த 4 பொருட்களுக்கு ஜக்காத் என்பது கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். இதிலேயும் இந்த பொருட்களுடைய வகைகளிலே 4 விதமான கருத்துக்கள் இருக்கின்றது. என்றாலும் நம்மளுடைய மதுஹபான அபு ஹனீஃபா கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபான ஹனஃபி மதுஹபிலே இந்த 4 பொருட்களுக்கு ஜக்காத் கொடுத்தால் போதும் என்பதாக சொல்கிறார்கள். இதனுடைய ஜக்காத் என்பது ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதற்கு முன்பதாகவே இது தர வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக சூரத்துல் அன்ஆமிலே 141வது ஆயத்தாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வாது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி. அந்த தானியங்களினுடைய அந்த ஜக்காத்தின் அளவு வந்துவிட்டால், எனக்கு அந்த ஜக்காத்தினுடைய அளவு வருகின்றதோ அதற்கான ஜக்காத்தை அன்றே நாம் கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே தான் இந்த பொருட்களுக்கு, இந்த தானியங்களுக்கு ஜக்காத் என்பதை அது விளைகின்ற அந்த நாளிலே அதற்கான ஜக்காத்தை நாம் தர வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். இதில் முக்கியமான இன்றைய சூழ்நிலையில் நிலவுகின்ற ஒரு கருத்து என்பது, ஒரு குழப்பம் என்பதை பார்க்கும் பொழுது, அரிசிக்கு, நெல்லுக்கு ஜக்காத் என்பது கொடுக்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நம் மதுஹபிலே பார்த்தால் கோதுமை, பார்லிக்கு தான் ஜக்காத் என்பது கடமை. ஆனால் நெல்லுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா என்று பார்க்கும் பொழுது இமாம்களினுடைய ஒன்றுபட்ட கருத்தை கூறுகிறார்கள். கோதுமை, அதாவது நெல்லிற்கு, அந்த அரிசி என்பதற்கு ஜக்காத் என்பது தர வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். இந்த ஜக்காத், இந்த அரிசிக்கு, இந்த நெல்லிற்கான ஜக்காத்தினுடைய அளவை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கூறுகிறார்கள், லைஸ ஃபீமா தூன ஹம்ஸதி அவ்ஸகின் சதகா. 5 வஸ்துகளுக்கு குறைவாக இருந்தால் அதற்கு ஜக்காத் என்பது கிடையாது என்பதாக சொல்கிறார்கள். 5 வஸ்துகளுக்கு அதிகமாக இருந்தால் தான் ஜக்காத் என்பது அதற்கு தர வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். இந்த வஸ்து என்றால் என்ன? அதை பார்க்கும் பொழுது ஒரு வஸ்து என்பது 60 சாகு என்பதாக சொல்கிறார்கள். ஒரு சாகு என்றால் 4 முத்து என்பதாக சொல்கிறார்கள். ஒரு முத்து என்ற அளவை பார்க்கும் பொழுது 2 கை கொள்ளளவை ஒரு முத்து என்பதாக சொல்லுவார்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது அதனுடைய
5 அவுசக்குகளின் 5 வஸ்துகளினுடைய அளவை ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு சொல்கிறார்கள். 647 கிலோகிராம் தானியங்கள் ஒரு இடத்திலே விளைச்சலில் வந்தால் அவர் அந்த தானியங்களுக்கு ஜக்காத் என்பது தர வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். எனவே வருகின்ற காலங்களிலே நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி சரிவர அமல் செய்யும் பாக்கியத்தை, அதைப்படி சரியான அளவிலே ஜக்காத்தை தருகின்ற பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.